பாக்குறீங்க? அது எத்தனா அவன்தான் சத்ருவன் எனக்கு. ஐயா நாட்டிய பெண்கள் அழகாக நாட்டியம் புரிந்தார்கள். மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நாட்டிய பெண்களுக்கு உண்டான சன்மானத்தை மொத்தம் அந்த 900 விட மாட்டேன். வாங்கம்மா 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 உங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுக்குறேன். வாங்கம்மா குழந்தைங்களே உள்ள பொன் பொருள் தர சொன்னேன். அப்படியா? ஆமா ஆமா தெளிவாக பேசணும். இந்த காலகட்டத்துல இப்போ நினைச்சா உனக்கு குழந்தை நான் தருவேன். பாக்குறியா? இல்லவாடா அந்த எப்படி குழந்தை பத்துக்குவேன்? குழந்தைப்பா இப்போது எனக்கு சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் கிடையாது. கிடையாது. ஏனடா? நாட்டு அளவு நாட்டு இருந்தார்கள். உண்மை. எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏன்? என் தங்கை நாங்கள் நாட்டியம் வர வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். என்ன? என்னுடைய மகள் திருச்சடை சபையில் நாட்டியம் வர வேண்டும். ஆமா. டேய், எனக்கு மகள், அதாவது என்னுடைய தம்பி மகளாக இருந்தாலும் என்னுடைய மகளாகவே பாவித்து நான் வளர்த்து வருகிறேன். இந்த சபையில் நாட்டியம் ஆடுவதா? அப்பா, இத பாத்தீங்களா? நாட்டு என்பது அனைவருக்கும் பொது. உண்மை. தங்கை நாட்டாடினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படியா? உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதானே மகளை திருச்சடை தந்தையே, இந்த இடத்தில் உன்னுடைய நாட்டியம் தொடங்க வேண்டும். உண்மை. நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி
ஆகட்டும். பார்த்தாயா, நமது நாட்டில் யாதொரு குறைவும் இல்லாமல் மக்களை செழிப்புடன் பார்த்து வருகிறோம். ஏதாவது குறைவுண்டா? நாட்டிய கலை எல்லாம் சிறப்பாக இருந்தது தம்பி. ஆனால் தம்பி மனிதனுக்கு ஒரு மனக்குறை. உனக்கு மனக்குறையா? என்னடா மனக்குறை உனக்கு? என்னவென்றால் என்ன? அசோகவனத்தில் சிறையிருக்கிறார்கள். உண்மை. அவள் நம் கணவன் எடுத்து சென்று ஒப்படைத்து விட்டால் அதுவே சந்தோஷமாக இருக்கும். ஏய் தம்பி, நீ எல்லாம் எனக்கு தம்பியா? அசோகவனத்தில் வைத்திருக்க கூடையில் சீதையை சிறைபிடிக்க வேண்டுமா? நீ எல்லாம் எனக்கு தம்பியடா? நீ சொல்லி இதை நான் கேட்க வேண்டுமா? போடா அவன் கலையலாம். மகளே திருச்சடை, என்னப்பது விட்டு திருத்தடை வா என்று அழைக்கின்றாய். என்ன காரணம்? உன்னை அழைத்த காரணம் என்னப்பா காரணம்? அசோகவனத்திலே சீதையை கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறேன். சிறை வைத்து 9 மாதங்கள் ஆகிறது. ஆகையா என்னுடைய பெருமையை சீதைக்கு எடுத்துரைத்து அவளை வந்து என்னை சேர சொல்ல வேண்டும். இதுதான் உனக்கு பணிவிட வேலை. அப்பா மகளே, என்னப்பா தவறல்லவா? மாற்றான் மனைவி கொண்டு வந்து சிறை வைத்து இருக்கிறார். என்னை போல பெண்ணல்லவா அவள்? எத்தனை நாளைக்கு தான் இந்த சிறையில் வாடிக்கொண்டிருப்பது? வேண்டாம் அப்பா, அவளை விட்டுவிடப்பா, விட்டுவிடு. மகளே, தந்தை நான் உரைக்கிறேன். ஆகையால் என் சொல் பிரகாரம் நடக்க வேண்டும். நீ சென்று அவளுக்கு உண்டான உணவை கொடுத்து நல்லதொரு புத்திமதி எடுத்துரைத்து என்னுடைய பெருமை அவளுக்கு உரைத்து என்னை வந்து அடைய சொல்ல வேண்டும். இதுதான் உனக்கு கட்டளை. அவ்வளவுதானே? நான் கச்சிதமா செய்து முடிக்கிறேன். தந்தை போயிட்டு வரட்டும். புறப்படு. அயோத்தி ஆளக்கூடிய தைரிய சக்கரவர்த்தி மூத்த மருமகளாக வாழ்ந்து வந்தேன். இந்த ஜானகி தென்னிலிங்க ராவனால் கவர்ந்து வரப்பட்டு இந்த அசோகவனத்தை இப்படி தன்னை திரும்பி தவிக்கிறீனே அண்டவா. எனக்கு இந்த ஆறுதல் கூட யாருமே கிடையாதா? எனக்கு இந்த ஆறுதல் கூட யாருமே கிடையாது. நீங்கள் எப்போது வருவீர்கள் சுவாமி? நீங்கள் வருவீர் வழிமேல் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறீரே அண்டவா. இது என்ன சோதனை அண்டவா? தென்னிலிங்க ராவன் படுபாவி என்னை கொண்டு வந்து இந்த அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறானே. என்னை சிறைமிட்டு யாரும் வரமாட்டீங்களா? என்னை காப்பாற்ற வரமாட்டாயா அண்டவா? அதுவாரில்லை, தெட்டுவாரில்லை. ஆற்றுவாரில்லை, தேற்றுவாரில்லை. தெட்டுவாரில்லை,
என் நினைக்கும் போதெல்லாம் என் மனதிலே நீங்காத நினைவுகளாக பறந்து கொண்டு இருக்கின்றது சுவாமி. மறக்க முடியாமல் தவியாய் துவைக்கின்றேன் அண்டவா, தவியாய் துவைக்கிறேன். இந்த ஜானியாகப்பட்டது தைரிய சக்கரவர்த்திக்கு மனமாக வாழ்ந்தேன். எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், என் சாமி நான் எப்படி மறந்தேன். ஒரு நேரத்தில் மிதிலை மாநகரம் சொல்லக்கூடிய மிதிலை மாநகரத்தில் ஜனகர் மன்னனுக்கு மகளாக பிறந்தேன். ஜானகி ஜானகி பெருமடைந்தேன். சீரத்திறப்போடு வாழ்ந்து வந்தேன். அப்படி வாழ்ந்து ஒரு சமயத்தில் ஒரு நாள் ஒரு நாட்டிலே அழகாகி பூப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தேன். அப்படி பூப்பந்து விளையாடிக் கொண்டிருக்க சமயத்தில் ஒரு நாள் அந்த பூப்பந்து ஆனது இது இரண்டின் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தனுக்கு அடியே சென்று மாட்டிக்கொண்டது. அப்படி சிவதனுக்கு அடியே மாட்டிக்கொண்டவுடனே அதை பார்த்து அழுதி, அப்பா நான் ஆடிக்கொண்டிருந்தேன். நான் விளையாடி கொண்டிருந்த பூப்பந்து ஆனது சிவதனுக்கு அடியே மாட்டிக்கொண்டது. அந்த பூப்பந்தனை எடுத்து தருமாறு தந்திரத்தை உரைத்தேன். இதை பார்த்தேன், நான் நடந்ததை பார்த்தேன். என் தந்தை ஓடி வந்தேன். நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை அழைத்து வந்தேன். அந்த சிவதனுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பூப்பந்தனை எடுக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே நாட்டு வீரர்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள். அந்த பூப்பந்தனை ஒரு நாள் எடுக்கும்போது நான் என்ன செய்தேன், நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் யாரும் எடுக்க முடியாது. அந்த சிவதனுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பூப்பந்தனை எடுக்க முடியாமல் தவியாய் தவித்தார்கள். நான் என்ன செய்தேன், ஒரு கருத்தால் சிவதனுசையும் மற்றொரு கருத்தால் பூப்பந்தனையும் எடுத்தேன். இதை பார்த்து என்னுடைய தந்தையாகப்பட்டவன் என்ன வைத்தார், என்ன ஆச்சரியம், உண்மைதான் நம்முடைய மிதிலை நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒருவராலும் எடுக்க முடியாது. இந்த பூப்பந்தனை நம்முடைய மகள் ஜானகியின் ஒரு கரத்தால் சிவதனுசையும் மற்றொரு கரத்தால் பூப்பந்தனையும் எடுத்து விட்டாலே என்று என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பிறகு என்ன செய்தார், நான் என்ன செய்தேன், பிறகு கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தேன். அப்படி மங்கை பருவம் அடைந்துள்ளேன். என்னுடைய தந்தையாகப்பட்டவர் எனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார். அப்படி ஏற்பாடு செய்துள்ளேன். சுயவரம் ஏற்பாடு செய்தார். எப்படி, இந்த ஜானகியை மணக்க வேண்டும் என்றால், இந்த சீதாதேவி மணக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை, என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிவதனுசை யார் ஒருவர் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஜானகியை மனமுடித்து தரப்படும் என்று நிபந்தனை விதித்தார். அப்படி அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் லிகிதத்தை அனுப்பினார். அப்படி அனைத்து நாட்டு மன்னர்களும் லிகிதத்தை பெற்று நாட்டுக்கு வருகின்ற காட்சியில் மேல்மாடு நின்று கொண்டது. நம்முடைய நாட்டுக்கு சுயவரத்துக்கு வருகின்ற மன்னர்களை காட்சி அழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் மேல் மாடியில் நின்று கொண்டேன். அழகாக காத்துக் கொண்டேன். அந்த நேரத்தில் அயோத்திய மாநகரத்தில் ஆளக்கூடிய தைரிய சக்கரவர்த்தியின் மூத்த மகனாக தெக்கூடிய என்னுடைய சாமியும் அவருடைய தம்பி இளையவரும் அவர் முன்பதாக விஸ்வாமித்திரரும் மூவருமாகி இந்த உலகத்தில் உலக நன்மைக்காக வேலை நடத்துகிறார் விஸ்வாமித்திரன். அந்த வேள்வியை காக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய சாமியும் அவருடைய தம்பி இளையவரும் அந்த கானகத்தின் வழியாக வரேன். அப்படி கானகத்தின் வழியாக வந்தேன். தாடகையை கொன்றேன், சுபாகனை மடைத்தேன். சபரி தாயாரின் ஆசை பற்றி நேராக மிதிலைக்கு ஓடி வந்தார்கள். அப்படி ஓடிவரத்தை முன்னே என்னுடைய விஸ்வாமித்திரர் வரை, அவர் பின்னே என்னுடைய சாமி வரை, அவர் பின்னே இளையவர் லட்சுமணன் வரை, இந்த மூவருமாகி என்னுடைய நாட்டுக்கு முதலாக காலெடுத்து வைக்கும் நேரத்தில் அன்று பார்த்த காட்சி இன்றும் என் கண்ணில் மறையாமல் இருக்கின்றதே சுவாமி. நீங்கள் உங்களை முதலாக பார்த்த காட்சி என்னால் மறக்க முடியாமல் தவியா துவைக்கின்றது. அண்டவா எதிர்கான காண இந்த அதிசயமே, எதிர்கான காணகமே அதிசயமே, விஸ்வாமித்திரரும் இளையவரும் என்னுடைய நாட்டுக்கு முதலாக ஓடி வந்தார்கள். அப்படி ஓடிவர சமயத்தில் அவருடைய அழகை காண வேண்டும் என்பதற்காக மேல் மாடியில் நின்று கொண்டு வருகின்ற மன்னர்கள் காட்சியை பார்க்க வேண்டும், அவருடைய அழகை வர்ணிக்கும் மேல் மாடில் நின்றிருந்தேன். அப்போது என் சாமி முதலாக பார்த்து நான் வர்ணித்தது எப்படி, மதயானை போல இதமான நடையுடன், மதயானை போலவோ நடையுடன் பரியத்தை உடையுடன் பெருவில்லுடன் பதவி தருமாதவர் தொரு அவர் பின்னே நடந்து வரே, மதயானை போலவோ மிதமான
நடையுடன் சுவாமி நடையுடன் ஆ எதிர்கான காண இந்த அதிசயமே எதிர்கான காணகமே அதிசயமே அந்த எதிர்கான காணகமே அதிசயமே அழகாக பார்த்து வர்ணித்துக் கொண்டேன். அந்த நேரத்தில் சுவர மண்டபத்துக்கு வந்தார்கள். அனைத்து நாட்டு மன்னர்களும் அந்த சிவதனுக்கு வளைக்கும்படி முயற்சித்தார்கள். ஆனாலும் ஒருவராலும் முடியவில்லை. அப்படி முடியாத நேரத்தில் கடைசியாக இவருடைய சாமியாகப்பட்டவர் என்ன செய்தார்? வேகமாக எழுந்து வந்து அந்த சிவதனத்தை வளைத்து விட்டார். இந்த ஜானியை மடமுடித்து விடலாம் என்று என்ன செய்தார்? அந்த சிவதனத்தை எடுத்து வளைக்க முயன்றார். ஆனால் வளைக்க முயன்றவுடனே அந்த சிவதனசானது படாரென்று முடித்து விழுந்தது. அப்படி ஒடிந்து விழுந்துள்ளே பார்த்தா இந்த சிவதனத்தை வளைக்கும்படிதானே கட்டளையிட்டார்கள். ஆனால் இவர் ஒடித்து விட்டாரே, எங்கே திருமணம் நின்று விடுமா என்று அஞ்சினார். ஓடி சென்று அவரை கழுத்திலே மாலை அறிவித்து விட்டேன். பிறகு இவருடைய தந்தைக்கும் இவருடைய தந்தை உரைத்த பிரகாரமே இவருடைய சாமிக்கும் எனக்கும் முறையாக திருமணம் அடைந்தது. எப்படி? இவருடைய சாமிக்கும் அவருடைய தம்பிமார் மூவருக்கும் ஒரே திருமணிகள் 4 திருமணத்தை முடித்தேன். அழகாக சந்தோஷமாக மிதிலை நாட்டில் இருந்து அயோத்திக்கு புறப்பட்டோம். அப்படி அயோத்திக்கு புறப்பட்டேன். அப்படி செல்லுகிற சமைத்தேன். கானகத்தின் வழியாக செல்லுகிற சமைத்தேன். அந்த கானகத்தில் சூரியகுலை பரம்பரை சேர்ந்தவன் அந்த பரசுராமன் சொல்லக்கூடியவன் 21 தலைமுறை அந்த சூரியகுல பரம்பரை கருவறுப்பேன் என்று கங்கணத்தை கட்டிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் இவருடைய சாமியாப்பட்ட செலுத்துமத்தில் வைமறைத்தான். அப்படி வைமறைத்தேன் சமருக்கு அடைத்தான். அப்படி சமரில் அந்த பரசுராமனை தோல்வியுடைய செய்தி அங்கிருந்து புறப்பட்டு நேராக அயோத்திக்கு சென்றோம். அயோத்தியிலே நானும் சாமியும் அவருடைய தம்பிமார் ஒவ்வொரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று எங்கள் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது. எப்படி? விடித்தான் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று நாட்டு மக்கள் எல்லாம் காத்திருக்கி அந்த நேரத்தில் திடீரென்று அந்த பட்டாபிஷேகம் நின்றது. யாரால்? இவருடைய சாமியுடைய சிறிய தாய் கேட்ட 2 வரத்தால் ஒருவரும் தன் மகன் பரதன் ஆளாக வேண்டும், மற்றொருவரும் இந்த ராமபிரான் 14 ஆண்டு காணகம் செல்ல வேண்டும் என்று என்னுடைய சிறிய மாமியார் கேட்ட 2 வரத்தினால் பட்டாபிஷேகம் நின்றது. இவருடைய சாமியோ தாயின் வாட்டி சிறைமேல் தாங்கி மறுமுறை திரைத்து கானகத்துக்கு புறப்பட்டார். அப்படி கானகத்துக்கு புறப்பட்டவுடனே நான் என்ன உரைத்தேன்? சுவாமி, நீங்கள் இல்லாத இடத்தில் ஒரு காலம் நான் வாழ மாட்டேன். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்குதான் எனக்கு அயோத்தியின் ஆகினால் நானும் உங்களோடு வருகிறேன் என்று உரைத்தேன். அப்படி உரைத்துடன் இந்த வார்த்தை கேட்டு சாமியாகப்பட்டவர் அப்படி என்றால் சீதா நீயும் என்னோடு வா என்று உரைத்தார். நான் சென்றதும் இவருடைய லட்சுமணர் லீவரும் அண்ணா நீ இல்லாத அயோத்தி நாட்டில் ஒரு காலம் நான் இருக்க மாட்டேன், நானும் உன்னோடு வருகிறேன் அண்ணா என்று லட்சுமணன் புறப்பட்டார். மூவருமாகி மறுமுறை தரித்து கானகத்துக்கு புறப்பட்டோம். அப்படி கானகத்துக்கு புறப்பட்டு சிறிதேரம் சென்றவுடனே அங்கே குகனுடைய துணையோடு இக்கரையில் இருந்து அக்கரையை சென்றடைந்தோம். ஆகினால் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு எங்களை அக்கறையோடு கொண்டு சென்றதால் அந்த குகனையும் என் சாமியாகப்பட்டர் ஒரு தம்பியாக ஏற்றுக்கொண்டார். பிறகு என்ன செய்தோம்? அங்கே சபரி தாயார் சந்தித்தோம். சபரி தாயார் ஆசிரிப்பத்தி அந்த இடத்திலே பஞ்சவடிவிற்கு சென்றேன். பஞ்சவடிவிலே பர்ணகசாலை அமைத்தேன். பர்ணகசாலையிலே நானும் என்னுடைய சாமியும் இளைவர மூவருமாகி பர்ணகசாலையிலே அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்து ஓய்வெடுக்க சமயத்திலே ஒரு நாள் அந்த நேரத்திலே அந்த வழியாகி ஒரு அழகான புள்ளிமான் துள்ளி துள்ளி விளையாடி கொண்டே சென்றது. அதை பார்த்தேன். சுவாமி, இதை பார்க்கிறா, அழகான ஒரு புள்ளிமான் எவ்வளவு அழகாக விளையாடுகின்றது பார்க்கிறா. அந்த புள்ளிமான் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். என் சாமி மறுத்தார். வேண்டாம் சீதா, உனக்கு வேற மானை பிடித்து தருகிறேன், இந்த மான் வேண்டாம் என்று உரைத்தார். அப்போ நான் அடம்பிடித்தேன். இல்லை இல்லை சுவாமி, இந்த புள்ளிமான் தான் எனக்கு வேண்டும் என்று நான் அடம்பிடித்தேன். எப்படி? காட்டில் மானை கண்டா செய்யால் கண்ணி நான் கேட்டேனே. காட்டில் மானை
அழைத்து தர வேண்டும் என்று கேட்டேன். என் சாமி மறுத்தார். இல்லை இல்லை, அந்த மான் தான் எனக்கு வேண்டும் என்று நான் அடம்பிடித்தேன். நான் என் வார்த்தை கேட்டேன். என் சாமியாப்பட்டவர் இளைவர் எனக்கு துணியாக அமர வைக்கப்பட்டேன். அந்த மானை துளைத்துக் கொண்டே சென்றார். அவர் சென்ற சிறு நேரத்தில் ஆம், சீதா அவையும் லட்சுமணா அவையும், சீதா அவையும் லட்சுமணா அவையும் என்று அவை குரல் கேட்டது. இதை கேட்டு நான் துடித்து போனேன். எனது ஆட்சியும் நம்முடைய சாமியாப்பட்டோரோ புள்ளிமானை தேடி சென்றார். சிறிய நேரத்தில் சீதாவையும் லட்சுமணா அவையும் என்று அபய குரல் கேட்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய சாமிக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று நினைத்து பயந்தினார். இளவரை அழைத்தேன். ஒரு அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, சென்று பார்த்துட்டு வர என்று வைத்தேன். ஆனால் போக மறுத்தார். ஆம், இதை பாருங்கள் அண்ணியாரை உங்களுக்கு துணையாக இருக்க காவல் வைத்திருக்கிறார். இவரோட அண்ணாவுக்கு எதுவும் நடக்காது எனக்கு தெரியும். உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு உரைத்தார். அப்போது நான் கோபமடைந்தேன். இளைவரை பார்த்து என்ன உரைத்தேன்? ஆம், உட அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து என்று உரைக்கின்றேன். இந்த ஆபத்து என்று உரைத்தும் போகாமல் இப்படி இருக்கின்றது என்றேன். கோபமடைந்தேன். இளைவரை தவறாக பேசினேன். எப்படி மன்னவாளருக்கு மாற்றி தாய் மகனங்கோ அண்ணன் நீரண்டால் என்ன அண்ணினவைக்காகும் அப்படி என்றால் அண்ணன் இறந்து விட்டால் அண்ணி தனக்காவால் என்று எண்ணத்துடன் நீங்கள் போக மறுக்கிறீர்கள் என்றேன். என்னுடைய இளைவரை பார்த்து நான் தவறாக பேசுகிறேன். இதை கேட்ட உடனே துடித்து போனார். அண்ணி உங்களுக்கு இப்படியா அப்படியே நீங்களா இதை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைக்கு வருவதே? உங்களுக்கு தனியாகத்தான் இவருடைய அண்ணா விட்டு சென்றிருக்கிறார். உங்களை விட்டு சென்றால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டால் இவருடைய அண்ணாவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்றேன். இடத்தை உரைத்துவிட்டு என்ன செய்தார்? இப்போதே புறப்படுகிறேன். இவருடைய அண்ணாவை சென்று பார்த்துட்டு வருகின்றேன். அந்த பர்ணக சாயலில் எனக்கு முன்பதாக 3 கோடுகள் கிடைத்துவிட்டேன். எக்காரத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது என்று எனக்கு கட்டளை விட்டுவிட்டு இளைவர் லட்சுமணன் நேராக சென்றார் அண்ணாவை தேடி. அப்படி தேடி செய்த நேரத்தில் ஒருவன் ஓடி வந்தார். பித்தாந்தேகி என்று உரைத்தார். ஐயோ பாவம், யாருமே கேட்கிறேன் பித்தாந்தேகி என்று கேட்கிறாரேன். பசியால் துடிக்கிறார். ஏதாவது பசியார கொடுப்போம் என்று காய்கறி கொண்டு வந்தேன். அப்படி காய்கறி கொண்டு வந்து கொடுக்க நேரத்தில் இந்த கோட்டை தாண்டி வந்து கொடுத்தால் வாங்கிக் கொள்ள உரைத்தார். இல்லை இல்லை, இந்த கோட்டை தாண்டி வரமாட்டேன்னு உரைத்தேன். அப்போது அவன் என்ன உரைத்தான்? இந்த கோட்டை தாண்டி கொடுக்கவில்லை என்றால் கொடுத்ததுக்கு உங்களுக்கும் புண்ணியம் கிடையாது, வாங்கி எனக்கும் புண்ணியம் கிடையாது. ஆகினால் இந்த கோட்டை தாண்டி வந்து கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன் உரைத்தான். அப்படி உரைத்துடன் நானும் அந்த கோட்டை தாண்டி ஓடி வந்தேன். காய்கறி கொடுத்தேன். அந்த படுபாவி தென்னிலகை ராவணன் பர்ணக சாலையோடு கேட்டெடுத்தேன். என்னை கொண்டு வந்தேன். இந்த தென்னிலகை செட்ட செய்யும் ராவணனும் சிறை கொண்டான் இங்கனோ எங்கே
எம்பெருமானுக்கு ஆசைப்பட்டதால் என் சுவாமி பிரிந்தேன். அந்த தென்னிலை ராவணன் படுபாவி பர்ணக